நாங்கள் டஃப் கொடுக்கலாம் போட்டி போடல, ஜெயிக்கிறதுக்காக போட்டி போடுறோம். ஜெயிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு, ஜெயிக்கிறது எங்களுக்காக இல்லை, மக்களுக்காக. இரட்டை வேடமும் திமுகவும் ஒரு காயினோட 2 சைட்ஸுங்க. இரட்டை வேடம் ஆடுவோம் திமுக ஒன்றும் புதுசு கிடையாது. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த எம்பியை மக்கள் பார்க்கவே இல்லை. கடைசியாக அவங்க பார்த்து 2019 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போதான் அதனால பார்க்குறாங்க மெயின் அந்த எம்பியை. பலதரப்பு மக்கள் வாழக்கூடிய இடம், ஆல் இன்க்ளூசிவ் growth, அனைவருக்குமான வளர்ச்சி. தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. தொடர்ந்து மத்திய சென்னையில் திமுக, அதிமுக, குறிப்பாக பாஜக, நாதாக என பல்வேறு கட்சி வேட்பாளர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். இந்நிலையில் மத்திய சென்னையில் பாஜக சார்பப்பட்டு கூட வினோத் பீஸ்வரன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். குறிப்பாக தொண்டருடன் தொடர்ந்து பல்வேறு பகுதியில் மக்களுடன் வாக்கு செலுத்தி பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு அவர் வரவேற்பு இது குறித்து அவரிடம் கேட்டு வச்சுக்குவோம். வாங்க அவர்கிட்ட கேட்போம். சார், தேர்தல் களம் சூடு பிடித்திருக்குது. குறிப்பாக 4 முறை போட்டி இருக்குது. மக்கள் மத்திய எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது உங்களுக்கு? நரேந்திர மோடிக்கு ஒரு அமோகமான வரவேற்பு, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆட்சி மாற்றம் இந்த சென்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த எம்பிக்கள் வெளியே சென்று புதிய எம்பிக்கள் இந்த மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுற வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் எண்ணமும் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கிறதுனால பார்க்க முடிகிறது. ஸோ அதை நாங்கள் அதை கேபிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலேருந்தே நீங்கள் பார்க்க முடியுது, துறைமுகத்தில் நீங்கள் வேட்பாளர் நீங்கள் அங்கே ஒரு பெரிய டப்பு கொடுத்தீங்க. ஸோ இந்த முறை மக்கள் எந்த மாதிரி கொண்ட அதாவது கோரிக்கை வைக்கிறாங்க? இதுக்கு முன்னாடி எம்பி ப்ராப்பராக தொகுதிக்கு வந்தாரா அல்லது வரலையா, சொன்னதை செஞ்சாரா, என்ன மாதிரி மக்கள் குற்றம் சாட்டுறாங்க உங்கள்கிட்ட? இந்த தடவை நாங்கள் டஃப் கொடுக்கலாம் போட்டி போடல, ஜெயிக்கிறதுக்காக போட்டி போடுறோம். ஜெயிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு, ஜெயிக்கிறது எங்களுக்காக இல்லை, மக்களுக்காக. ஜெயிச்சாதான் இந்த மக்களை அவர்களோட வறுமையிலிருந்து மீட்க முடியும், அவர்கள் படக்கூடிய துன்பத்திலேருந்து கஷ்டத்திலிருந்து காப்பாற்ற முடியும். அதை செய்ய வேண்டியது எங்களோட தலையாய கடமையாக எடுத்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்திலும் தமிழக மக்கள் வாழ்விலும் ஏற்படுத்துவோம் என்று நம்புகிறோம். இப்போது நான் முன்பே ஒரு கேள்வி கேட்டதை மட்டும் நான் இங்கே மத்திய சென்னை தொகுதியில் பொறுத்த வரைக்கும் திட்டங்கள் எந்த மாதிரி செயல்படுத்தப்பட்டிருக்கு கடந்த காலங்களில் நீங்கள் அனலைஸ் பண்ணிடுவீங்க. எப்படி பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி இந்த எம்பி ஏற்கனவே இப்போ மோடியாக தான் நின்றுருக்காரு, தயாநிதி மாறன். கரெக்டான முறை திட்டங்கள் செயல்படுத்தியிருக்காரா, இல்லை மக்கள் என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்ட? திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்தாதனால தான் மக்கள் மாற்றம் வேண்டும் எதிர்பார்க்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ஓட்டு போட்டதுக்கப்புறம் அந்த எம்பியை மக்கள் பார்க்கவே இல்லை. கடைசியாக அவங்க பார்த்து 2019 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ தான் அதனால் பார்க்குறாங்க மெயின் அந்த எம்பியை இப்போ தான் பார்க்குறாங்க. அவரை இப்போ தான் மக்கள் பார்க்குறாங்க. ஆகவே மக்கள் மனசில் ஒரு பெரிய வருத்தம். நான் நம்பி வாக்களித்தோம், 58% வாக்களித்தோம், இப்படி ஏமாற்றிட்டாரே அப்படிங்கிற ஒரு வருத்தம் மக்கள் மனதில் பெரிய அளவு தான் இருக்குது. அவர் குறிப்பாக என்ன வாக்குறுதி கொடுத்து என்ன செயல்படுத்தலை? கடந்த முறை போட்டியிட்ட எம்பி, நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுக்க போகிறீங்க, நீங்கள் என்ன செயல்படுத்த போகிறீங்க? அவர் வாக்குறுதி கொடுத்து செயல்படுத்தினார்னா முதல்ல வாக்களித்த மக்களை பார்க்கவே வரலையே, அதுக்கப்புறம் தானே செயல்படுத்துறது. முதல்ல மக்களை பார்த்தா தானே என்ன செயல்படுத்த போகிறீங்க பண்ணலன்னு சொல்லுவீங்க உட்காந்து. இது பலதரப்பு மக்கள் வாழக்கூடிய இடம், ஆல் இன்க்ளூசிவ் growth, அனைவருக்குமான வளர்ச்சி என்கின்ற பாதையில் ஒரு மேனிஃபெஸ்டோ 2 நாட்களில் வெளியிட போகிறோம். 7ஆம் தேதி வெளியிட போகிறோம். அதில் தெளிவாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம், இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். மத்திய சென்னையை பொறுத்தவரை என்னென்ன வளர்ச்சி திட்டம் இருக்கிற திட்டங்களை நீங்கள் அறிமுகப்படுத்த போகிறீங்க, இல்லை என்ன கோரிக்கைக்கிறாங்க? எங்களை நீங்கள் மக்களை அணுகிறீங்க, மக்களை அணுகும் போது எனக்கு இது பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி திட்டத்தை பண்ணி கொடுங்க, இது செயல்படுத்தாமல் இருக்குன்னா இந்த திட்டத்தை நீங்கள் மத்திய சென்னையில் பண்ண நினச்சி என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உதாரணத்துக்கு கொண்டு இல்லைங்க, நவோதய பள்ளிக்கூடம் என்பது கட்டாயம், காலத்தின் கட்டாயம். நவோதய பள்ளிக்கூடம் எடுத்துகிற போகிறோம். எந்த கிரவுண்ட்லேயும் பெண் குழந்தைகள் விளையாடி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ பெண் குழந்தைகள் விளையாடும் வண்ணம் கிரவுண்டை வசதியாக ஏற்பாடுகள் செய்து அவர்களையும் ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ண போகிறோம். மீனவர்களுக்கு சமுதாய கூடங்கள் ஆரம்பித்து சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு அவங்க மகளிர் சேஃபாக மீன்கள் விற்கும் வரைக்கும் ஏற்பாடு செய்ய போகிறோம். நவீன கருவிகள் வாங்கி கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்த போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் சிட்டி ஃபண்டு மூலமாக நகரத்தை மேம்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரைனேஜ் எல்லாம் மாநில அரசாங்கம் ஒழுங்காக செய்வதை உறுதிப்படுத்த போகிறோம். நேச்சர் வாக் பார்க்ஸ், ஈகோ பார்க்ஸு, ஃப்ளைட் கனெக்டிவிட்டி, மெட்ரோ கனெக்டிவிட்டியை அதிகப்படுத்துறது, ஃப்ளைட் கனெக்டிவிட்டியை கரெக்டான ஊர்களுக்கு ஃப்ளைட் கனெக்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது போன்ற மக்களோட அடிப்படை கோரிக்கைகள் நிறைவேற்றக்கூடிய எம்பியாக நான் செயல்படுவேன். நேற்று பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறன் அவர்கள் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் ஹிந்தி பேசி பிரச்சாரம் பண்ணாங்க. ஹிந்தி வேணாங்கிறாங்க, ஹிந்தி பேசி பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இரட்டை வேடமும் திமுகவும் ஒரு காயினோட 2 சைட்ஸுங்க. இரட்டை வேடம் ஆடுவோம் திமுக ஒன்றும் புதுசு கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வட இந்தியர்கள்லாம் பாத்ரூம் கழுவு தான் லைக் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசியிருந்தார். இன்றைக்கி தலையில் தோப்பா மாட்டிட்டு அவங்க முன்னாடி போய் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த இரட்டை வேடம் தான் இது. மக்கள் ஏமாற தயாராக இருக்க மாட்டார்கள். இதெல்லாம் இந்த தேர்தலில் மக்கள் ஒரு கரெக்டான பாடம் புகட்டுவார்கள். நன்றி. தேங்க்யூ. பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் தொடர்ந்து பல்வேறு பகுதியில் வாக்குகளை சேகரித்து வராரு. இந்த நிலையில் அவருடன் வந்த தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்ததும் மற்றும் சிலம்பாட்டம் மற்றும் பட்டாசுகளை வெடித்தும் மற்றும் அங்கே கூடிய மக்கள் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி என மகிழ்விட்டு வரவேற்றது பார்க்க முடியுது. மேலும் பிரச்சார முடிதலையில் அங்கே தொண்டர்களுக்கு உணவு அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் எங்களுடைய வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது. மேலும் எங்களை இந்த பகுதியில் கூடிய வேட்பாளர் இதுக்கு முன்னாடி நின்ற நாடாளுமன்ற இதுவரை மக்களை சந்திக்கவில்லை குற்றச்சாட்டு மீதுகிறார். மக்கள் இவர் வரவேற்பு கொடுப்பாரா, எம்பி ஆவாரா என பொறுத்து வந்து பார்ப்போம். ஜீ தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் நௌஷாத். வரவேற்பு கொடுக்க இருக்கும் அத்துணை நிர்வாகிகளுக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் மலர்களை தூவி மலருக்கு சொந்தக்காரருக்கு வரவேற்பை கொடுக்க உள்ளனர். அத்துணை நல்லுள்ள